இந்திய நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவை என்பது நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு பெரிய பிரச்சனை. துல்லியமான எண்ணிக்கையை சொல்ல முடியாது என்றாலும் கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது உண்மை. வழக்கு நிலுவையின் காரணங்கள்: நீதிபதிகள் பற்றாக்குறை. நீதிமன்றங்களில் போதுமான எண்ணிக்கையிலான நீதிபதிகள் இல்லாததால் வழக்குகளை விசாரிக்க நீண்ட நேரம் எடுக்கிறது. சிக்கலான சட்டங்கள். இந்திய சட்ட அமைப்பு மிகவும் சிக்கலானது. இதனால் வழக்குகளை விசாரிக்க நீண்ட நேரம் எடுக்கிறது. வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியுடன் வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை. பல நீதிமன்றங்களில் போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. ஊழல். சில நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. வழக்கு நிலுவையின் விளைவுகள்: நீதி கிடைப்பதில் தாமதம். வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. சட்டத்தின் ஆதிக்கம் குறைதல். நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சட்டத்தின் ஆதிக்கம் குறைகிறது. பொருளாதார இழப்பு. வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதால் பொருளாதாரத்திற்கு இழப்பு ஏற்படுகிறது. வழக்கு நிலுவையை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள்: புதிய நீதிமன்றங்களை நிறுவுதல். வழக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய நீதிமன்றங்களை நிறுவுதல். நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல். நீதிமன்றங்களில் போதுமான எண்ணிக்கையிலான நீதிபதிகளை நியமித்தல். சட்டங்களை எளிமைப்படுத்துதல். சிக்கலான சட்டங்களை எளிமைப்படுத்தி வழக்குகளை விரைவாக விசாரிக்க வழிவகை செய்தல். நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். நீதிமன்றங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வழக்குகளை விரைவாக விசாரிக்க வழிவகை செய்தல். ஊழலை ஒழித்தல். நீதிமன்றங்களில் ஊழலை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுத்தல். முடிவு: வழக்கு நிலுவை என்பது இந்திய நீதித்துறையின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. இந்த பிரச்சனையை தீர்க்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு சட்ட நிபுணரை அணுகலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். தொடர்புடைய தலைப்புகள்: இந்திய நீதித்துறை, நீதி கிடைப்பது, சட்ட வளர்ச்சி, ஊழல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.